ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து மழை காலம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. மழை காலம் ஆரம்பித்ததுனால வந்து கார்களில் எந்தெந்த வகையான தொந்தரவுகள் வரும், அந்த தொந்தரவுகள் வர முன்னாடி நம்ம என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்றத பற்றியும், அதுபோக வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு அப்படின்றத பற்றியும், இனிமேல் வராமல் நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத பற்றியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால் கார் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இந்த மழை காலத்தில் வந்து நிறைய ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு தேவையான தகவல் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிரைவிங். அதாவது மழை நேரத்தில் வந்து இப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, டிரைவிங்கில் வந்து கொஞ்சம் இதுக்கு முன்னாடி ஓட்டுனதுக்கும் இப்போ ஓட்டுறதுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். இந்த ரோடு கிரிப் வந்து கண்டிப்பாக ஒரு வகையான பிரச்சனைகளை வந்து உண்டாக்கும். எதுக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து மழை பெய்யாத நேரத்தில் ரோடு வந்து ஒரு சொரசொருப்பு தன்மையோட நல்லா ஒரு ஃப்ரிக்ஷனோட வந்து இருக்கும். இந்த நேரத்தில் மழை நேரத்தில் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, மழை பெய்யும் போது அந்த ரோட்டில் இருக்கிற மண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண் மேலே அந்த தண்ணி படும்போது உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் அந்த உராய்வு வந்து கொஞ்சம் குறையும். அதனால் வந்து கிரிப்பு வந்து உங்களுக்கு கிடைக்காது டயர்களுக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரோடுகளுக்கு சைடில் இருக்கிற மண் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த தண்ணி படும்போது ஒரு கிரீஸ் மாதிரி வந்து மாறதுக்கு நிறையா வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஏகப்பட்ட டூ வீலர் ஆக்சிடென்ட் ஆகிறதோ, கார் வந்து ஒன் சைடாக இழுத்துட்டு போகிறதுக்கோ காரணம் வந்து மழை நேரத்தில் பிரேக் சடனாக அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய ஆகிருக்கு. இப்போ வந்து மழை ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து டிரைவிங்கில் கொஞ்சம் உங்களை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுங்கள். இதனால் வந்து தேவையில்லாத விபத்துகளை வந்து தவிர்க்கலாம். இந்த தகவல் வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதனால தான் நம்ம இது வந்து சொல்கிறோம். இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்து நிறையா நடந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ரெகுலராக ஓட்டிகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, ஓட்டும்போது வந்து அந்த ஃபீல்ட்லேயே திரும்பி மழை நேரத்துலேயும் நம்ம ஓட்டும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வருது. அதனால் இதை கொஞ்சம் எச்சரிக்கையோடு வந்து ஓட்டுங்க. அது போக அடுத்ததாக வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து டயர். டயர் உங்கள் வண்டியில் வந்து கொஞ்சம் ஒரு சுமாராக இருக்குது அப்படின்னா, இந்த மழை நேரத்தில் தயவுசெய்து சேஞ்ச் பண்ணிடுங்க. அது போக ஏர் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஏர்னால் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் வந்து 1க்கு 2 தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரியர் பட்டனோட ஃப்ரண்டில் இருக்கிற பட்டன் வந்து எப்பயுமே வந்து நல்லதாக வந்து இருக்கணும். எதுக்குன்னா நம்ம இப்போ ஓட்டுற மேக்ஸிமம் கார்களில் வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான். ரியர் வீல் டிரைவ் வந்து ரொம்ப ரேர் தான். அது வந்து பெரிய மாடல் கார்களுக்கு தான் வரும். பவர் உங்களுக்கு கொடுக்குறது வந்து ஃப்ரண்டில் இருக்கிற 2 வீல் மூலியமாக உங்களுக்கு பவர் கொடுக்குது. அது போக வந்து முன்னாடி ஸ்டேரிங் கண்ட்ரோல் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் தான். ஏன்னா முன்னாடி இருக்கிற 2 டயர் தான் உங்களோட காரை வந்து வழி நடத்துது. அப்படின்றப்போ முன்னாடி இருக்கிற 2 டயர் வந்து ரொம்பவும் ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். ஃபேஸ்புக்கில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார், முன்னாடி டயரை விட வந்து பின்னாடி இருக்கிற டயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முன்னாடி எப்படி வேணால் டயர் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு கருத்து. சாதாரணமாக வந்து யார்கிட்ட போய் கேட்டாலும் ஃப்ரண்டில் இருக்கிற டயர் தான் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவர் ஏன் வந்து இந்த மாதிரி தவறான தகவலை வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து தெரியலை. அவர் வியூவில் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஏகப்பட்ட பேருக்கு வந்து வைரலாக வந்து ரீச் ஆகிருக்கு. இந்த வீடியோ மூலயமா வந்து அது தவறு அப்படின்றதை நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன் அப்போ நான் வந்து கார்களில் வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவில் இருக்கும்போது முன்னாடி இருக்க டயர் வந்து சுற்றுறதுனால தான் உங்களுக்கு கார் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து மூவ் ஆகுது. முன்னாடி தான் வந்து பவர் கொடுக்கும். அதனால் அந்த ஃப்ரண்ட் வீலையும் 2 டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது. அதாவது வந்து ரைட் சைடு வீலுக்கும் லெஃப்ட் சைடு வீலுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு வகையான பவர் டார்க் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். எதுக்கு அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட் வீல் டிரைவில் பொறுத்த வரைக்கும், நம்ம இந்தியன் காரை பொறுத்த வரைக்கும் கியர் பாக்ஸ்ன்றது வந்து லெஃப்ட் சைடு தான் வந்து காருக்கு லெஃப்ட் சைடு தான் வந்து வரும். ரைட் சைடு வந்து உங்களுக்கு இன்ஜின் வந்து வந்துடும். இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இதில் என்ன டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு நியர்பை லெஃப்ட் வீலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அதோட டிரைவ் ஷாட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதோட லென்த் வந்து உங்களுக்கு குறையும். ரைட் டிரைவ் ஷாட்டோட லென்த் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படின்றப்போ உங்களுக்கு 2 வீலுக்கும் கம்பேர் பண்ணும்போது லெஃப்ட் சைடு வீலுக்கு தான் ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறத விட 1% பவராக டார்க்காவது உங்களுக்கு இடது சைடு வீலில் வந்து அதிகமாக வந்து இருக்கும். அதனால் 2 வீல்லையும் பொறுத்த வரைக்கும் இடது சைடு இருக்கிற வீலில் இருக்கிற டயர் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதிகமாக வந்து தேய்மானம் ஆகும். அதாவது வந்து நீங்கள் ரெகுலராக வந்து காரை வந்து அதிக டார்க்கோடு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இது வந்து புரியும். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ரைட் சைடு வீலை விட லெஃப்ட் சைடு வீலில் தான் வந்து அதிகப்படியான தேய்மானங்கள் வந்து வரும். அதனால் வந்து லெஃப்ட் சைடு வீல் மட்டும்தான் நல்லா இருக்கணுமான்னு வந்து கேட்காதீங்க. 2 வீலும் ஒரே மாதிரி பட்டன் தான் இருக்கணும். அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சைடு வீல் பட்டன் அதிகமாக இருந்து ஒரு சைடு வீல் பட்டன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டயரோட சுற்றளவு குறைஞ்சிரும். உங்களுக்கு அது பட்டன் நிறையா இருக்கிற இடத்துல வந்து அந்த சுற்றளவு வந்து அதிகமாக வரும். இன்னொரு சைடு வந்து சுற்றளவு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் வந்து குறையும். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து பிரேக் அடிக்கிறப்போ உங்களுக்கு எந்த பக்கம் வந்து கம்மியாக இருக்கோ அந்த சைடு வந்து இழுக்கும். உதாரணத்துக்கு வந்து ரைட் சைடு வீலில் வந்து உங்களுக்கு பட்டன் அளவு வந்து கம்மியாக இருக்குது லெஃப்ட் சைடு வீலை விட அப்படின்னு நினச்சிக்கோங்களேன்.
நீங்கள் பிரேக் அடிக்கிறப்போ வந்து ரைட் சைடு வந்து இழுக்கும். இது வந்து டயர் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இந்த கம்ப்ளைண்ட் வரும். அதே மாதிரி வந்து பிரேக் ஜாம் ஆகி இருந்தாலும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அது போக வந்து டயர் பட்டன் எதுக்கு அதிகமாக இருக்குன்னா, ரோடில் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கும்போது கல் ஏதாவது அடிச்சிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பாதிப்படைகிறது வந்து ஃப்ரண்ட் வீல் தான். நம்ம ஃப்ரண்ட் வீல் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு, ஏதாவது பஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கைவிட்டு போயிடும். இதனால் விபத்துகள் வந்து நிறையா வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற காரில் எல்லாமே வந்து டியூப்லெஸ் டயர் ஆகிடுச்சு. அதுபோக ரொம்ப சாஃப்டான டயர்னால் இப்போ வந்து மார்க்கெட்டில் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து ரோடு கண்டிஷன் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து இந்த கார்களில் வந்து ஃப்ரண்ட் வீலில் இருக்கிற டயர் எப்பயுமே நல்லா ஒரு பக்கா கண்டிஷனில் வச்சுருக்கணும். அதனால் உங்கள் காரில் வந்து ஃப்ரண்ட் டயர் எப்படி இருக்குது அப்படின்றத தயவுசெய்து வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து டிரைவ் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து வைப்பர். விண்ட்ஸ்க்ரீன் வைப்பர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த வைப்பரில் இருக்கிற பிளேடுனா கரெக்டாக இருக்கா அப்படின்றது 1க்கு 2 தடவை வந்து செக் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு பிளேடு கரெக்டாக இருந்தாலும் ஒரு சில நேரம் வந்து அந்த வைப்பர் வந்து சரியாகவே வந்து அழிக்காமல் ஒரு திட்டாக உங்களுக்கு போகும். அந்த மாதிரி போகிற கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா கிளாஸில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கும். ஏன்னா நீங்கள் வெயில் நேரத்தில் வந்து அதிகப்படியாக நம்ம வைப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதில் ஏதாவது சின்ன சின்ன திட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வைப்பர் போகும்போது ஃப்ரீயாக வந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்காது. அதனால் கிளாஸில் வந்து அவேர்னஸ் எடுத்து கிளாஸ் பாலிஷ்னு இருக்குது, அந்த கிளாஸ் பாலிஷ் பண்ணிக்குவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கிளாஸ் வந்து நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணால் தான் அந்த என்ன தான் நீங்கள் வைப்பர் பிளேடு போட்டாலும் ஒரு சில காரில் கிளாஸ் சரியில்லை அப்படின்னா அந்த திட்டாக வந்து கம்ப்ளைண்ட் வரத்தான் செய்யும். அது போக வந்து இந்த வைப்பர் வாஷில் வந்து ஷாம்பு வந்து கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணணும். அந்த ஷாம்பு எதுக்கு நம்ம யூஸ் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அது வெறும் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது. இந்த வைப்பர் வந்து ஃப்ரீயாக வழுக்கிக்கிட்டு போகிறதுக்கும் அது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகுது. அதனால் வந்து வைப்பர் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். ஹேருக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு எதையும் வந்து யூஸ் பண்ணாதீங்க. எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து ரொம்ப கட்டியாக இருக்கும். கட்டியாக இருக்கும்போது உங்களுக்கு டேங்கோட கீழ் பகுதியில் வந்து தங்குறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பு இருக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டிப்படும் போது உங்களுக்கு வைப்பர் நாசில் இருக்குது பார்த்தீங்களா, நாசியில் வந்து பிளாக் ஆகிடும். பிளாக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சரியான முறையில் வந்து தண்ணி வந்து மேலே வந்து தெளிக்காது. இதனால் வந்து உங்களுக்கு இந்த வைப்பர் வாஷ் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வைப்பர் பிளேடு நல்லா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அது போக வந்து வைப்பர் பிளேடில் வந்து சாஃப்ட் டைப் வந்து நிறையா வந்து வந்துடுச்சு. அது வந்து உங்களுக்கு ரொம்பவும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்ன தான் நீங்கள் வெயிலில் நிப்பாட்டி வச்சுருந்தாலும் அந்த சாஃப்ட் டைப் வைப்பர் பிளேடு வந்து நார்மல் பிளேடை விட கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. அந்த வெயில் வந்து படுறதை வந்து தடுக்குது. அதனால் அந்த உள்ளே இருக்கிற ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது வேகமாக வந்து கிளியாது. கொஞ்ச நாள் வந்து லைஃப் எக்ஸ்டெண்டாக வந்து கொடுக்கறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து அந்த மாதிரி வேகமாக சாஃப்ட் டைப் பிளேடு வந்து யூஸ் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்கும். அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஹெட்லைட்ன்றது மழை நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹெட்லைட்டில் வந்து ஏகப்பட்ட பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரிஜினல் லைட்டு வந்து ஹாலஜன் தான் வந்து வண்டியில் வந்து வரும். அதை எடுத்துகிட்டு ஒயிட் கலர் எல்இடி வந்து யூஸ் பண்ணுறாங்க. வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மழை நேரத்தில் வந்து 0% தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ வெயில் காலத்தில் வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் ரோடு வியூ. ஆனால் மழை நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த ரோடு வந்து மழை பெய்யும் போது வந்து கருப்பு கலரில் வந்து மாறிடும் உங்களுக்கு தண்ணி படும்போது. அப்போது அந்த நீங்கள் நைட் நேரத்தில் போகும்போது அந்த ஒயிட் கலருக்கும் அந்த பிளாக் கலருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு வகையான வெளிச்சமும் கொடுக்காது. நிறையா பேர் வந்து யூஸ் பண்ணவங்க வந்து நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. நம்மளும் வந்து ஒரு சில காரில் ட்ரைவ் பண்ணும்போதும் அது கண்கூட வந்து பார்த்துருக்கோம். இதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயம். அதனால் வந்து இந்த வெள்ளை கலர் எல்இடி வந்து வெளியே மார்க்கெட்டில் வந்து நிறையா வந்து விற்கிறாங்க, யூஸ் பண்ணாங்க. அதுக்கு பதிலாக வந்து இந்த ஹாலஜன் பல்ப்லேயே வந்து பவர் கூடுதலாக உள்ளது வந்து இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது வந்து அதுக்குரிய வயரிங் கிட் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரிஜினலில் கொடுக்கும்போது அந்த பல்புக்கு ஏற்ற மாதிரி வயரிங் தான் அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம எக்ஸஸாக பவர் உள்ளது வந்து யூஸ் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் வயரிங் கெப்பாசிட்டி வந்து தாங்காது. அதுக்குன்னு தனியாவது வயரிங் கிட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பல்ப் புதுசாக நீங்கள் பவர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட வயரிங் கிட்டையும் சேர்ந்து நீங்கள் மாற்றுறது வயரிங்கும் உங்களுக்கு பிரச்சனை வராது. பேட்டரிலையும் எந்த வகையான இஷ்யூவும் வராது. அது போக வந்து இந்த வெள்ளை கலர் எல்இடிக்கு பதில் மாற்று என்ன அப்படின்னா வார்ம் ஒயிட்னு இருக்குது. அதாவது கொஞ்சம் எல்லோ ஷேடாக வந்து இருக்கும். அந்த எல்இடி வந்து யூஸ் பண்ணுங்கள். அதோட ரேட் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8000லேருந்து 12,000 வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு கார் மாடலுக்கும் ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் வந்து ரேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த எல்லோ கலரில் வர ஒரு பிராண்டடாக உள்ள ஒரு வார்ம் ஒயிட் வந்து யூஸ் பண்ணுங்கள். வார்ம் ஒயிட் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறது. நம்ம சில கார்லையும் நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். என்னோட பர்சனல் கார்லேயும் அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து உங்களுக்கு மழை நேரத்தில் தான் அந்த ஹெட்லைட் வந்து பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தெரியும். அதனால் முன்கூட்டியே வந்து நீங்கள் மழை நேரம் ஆரம்பிச்சிருச்சு, அதனால் வந்து ஹெட்லைட் மேலே ஒரு ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. ஃபோக்கஸ் வச்சா தான் உங்களுக்கு வந்து அந்த நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு எந்த வகையான தொந்தரவுகளும் வந்து வராது. இந்த வார்ம் ஒயிட் பல்பு யூஸ் பண்ணுறதுனால இந்த ஒயிட் எல்இடியை விட இது வந்து கண்ணு வந்து கூசாது அந்தளவுக்கு. எய்த்தாப்பில் வரவங்களுக்கும் ஒரு வகையான சேஃப்டி தான். அது போக வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஆள் இல்லாத இடத்துல எய்த்தாப்பில் வண்டி வராமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஹை பீம் வந்து யூஸ் பண்ணுங்கள். எய்த்தாப்பில் ஏதாவது வண்டி வருது, கார் வருதுன்னா ஆப்போசிட்டில் வந்தாலும் நீங்கள் வந்து லோ பீமை வந்து யூஸ் பண்ணுங்கள். நிறையா பேர் வந்து எனக்கு என்ன நம்ம நல்லா ரோட்டில் போனால் போதும் அப்படின்னு நினச்சி ஏகப்பட்ட பேர் வந்து டிரைவ் பண்ணுறாங்க.
அந்த மாதிரி வந்து தயவுசெய்து வந்து டிரைவ் பண்ணாதீங்க. நம்மளை விட ரொம்ப கம்மியான மாடல் காரணம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து லைட் வந்து இருக்காது. அதனால் நீங்கள் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து லோ பீமில் வந்து ஓட்டுங்க. ரொம்பவும் முடியாத பட்சத்தில் ஆள் நடமாட்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஹை பீம் வந்து யூஸ் பண்ணுங்கள். எதுக்கு இந்த தகவலை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதனால் வந்து ஏகப்பட்ட விபத்துகள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வயசானவங்களும் நம்மளை மாதிரி வந்து டிரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் நம்மளும் இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுல எந்த வகையான தப்பும் கிடையாது. ஒரு சில நேரத்தில் நீங்கள் மறந்துருந்தாலும் ஆப்போசிட்டில் வரவங்க வந்து டிம் பிரைட் காமிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான ஒரு பார்வை தெரியல, நம்மளை அலர்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போதாவது நீங்கள் வந்து ஒரு பிரைட்னஸில் இருந்து நீங்கள் குறைச்சி டிம் பண்ணி ஓட்டுறது ரொம்ப நல்ல விஷயம். கார் ஓட்டுறவங்க இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் சேஃப்டி. ஏன்னா ஆப்போசிட்டில் வரவங்களும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி ஓட்டினாலும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கோங்க. ஓகேங்களா? இந்த தகவல் எல்லாத்துக்கும் இது வாயிலாக போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இதையும் சேர்த்து சொன்னது இந்த வீடியோவில். இந்த தகவலை வந்து ரொம்ப அலட்சியமாக நினைக்காதீங்க. ஒரு சின்ன விஷயம் தான். யாராவது ஒருத்தவங்க எதிர்த்தாப்புல வரும்போது லைட்டாக டிம் பண்ணி காமிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களோட லைட் வந்து பிரைட்டில் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வந்து டிம் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு நொடி தான் மோட்டாரில் பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்ட்கள் இந்த மாதிரி தேவையில்லாத விபத்துகள் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம். அதனால் இந்த மழை நேரத்தில் வந்து ரொம்ப கவனமாக சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணுங்கள். இது தொடர்ந்து அடுத்ததாக பார்க்க வேண்டியது வந்து காரோட பேட்ரி. இந்த மழை நேரத்தில் தான் எல்லா வகையான பேட்ரி கம்ப்ளைண்ட்டுகளும் வரும். டீசல் வண்டிகளுக்கெல்லாம் வந்து சொல்லவே தேவை கிடையாது. அவ்வளோ பிரச்சனைகள் வந்து இந்த மழை நேரத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு ஹீட்ரு பிளக்கு சரியில்லைனாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி வந்து பேட்ரி சைடில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுகள் வரும். ஸ்டார்டிங் பிரச்சனை வரும், ஸ்டார்ட் ஆகாமல் போகலாம். திடீர்னு நல்லா ஓடிட்டே இருக்கும், நைட் நிப்பாட்டிட்டு காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த வகையான ரெஸ்பான்ஸும் இருக்காது. டக்குன்னு வந்து பேட்ரி வந்து கம்ப்ளைண்ட் ஆயிரும், செல்லு வந்து உள்ள அடி ஆயிரும். அதனால் வந்து உங்கள் பேட்டரியோட லைஃப் வந்து எத்தனை வருஷம் ஆகிருக்கு, எத்தனை மாதம் வந்து ஆகிருக்கு, வாரண்டி பீரியட் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து திடீர்னு உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அப்படின்னா பேட்டரி சேஞ்ச் பண்ணுற சுச்சுவேஷன் வந்து வரலாம். அதனால் வந்து பேட்டரி நீங்கள் சரியாக இருக்கான்றதும் செக் பண்ணிக்கோங்க. பேட்டரியில் டிஸ்டில் வாட்டர்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து அந்த டிஸ்டில் வாட்டர் வந்து அந்த மூடியோட மேல் மட்டம் வரைக்கும் வந்து ஊற்றிடாதீங்க. அந்த மூடி எந்த அளவுக்கு கீழ் வரைக்கும் போகுமோ அந்த மூடி தொடுற அளவுக்கு தான் வந்து அந்த டிஸ்டில் வாட்டர் வந்து ஊற்றணும். அதையும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சில காரில் வந்து கொஞ்சம் லேட்டாக அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அப்படின்னா டிஸ்டில் வாட்டர் வந்து குறைஞ்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா பேட்டரியோட சைடு ஏதாவது இடத்துல வந்து ஒரு வீக்கம் தெரியுது அப்படின்னாலும் பேட்டரி உங்களுக்கு அடுத்த பிரச்சனை வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான். அது மாதிரி இந்த பேட்டரி லென்ஸ் இருக்கும் ஒரு சில பேட்டரிகளில், அந்த க்ரீன் கலர், ஒயிட் கலர் அந்த மாதிரி தெரியும். அதில் வந்து லென்ஸ் வேலை செஞ்சும் ஒரு சில காரில் வந்து கம்ப்ளைண்ட் வரும், வேலை செய்யாமல் இருந்தாலும் கம்ப்ளைண்ட் வரும். அதனால் வந்து உங்களுக்கு பேட்ரி கொஞ்சம் வீக்காக இருக்குது, அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுல வந்து ஒரு திணறல் வந்து இருக்குது அப்படின்றதான் நீங்கள் ஃபஸ்ட்டு டீசல் வண்டி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஹீட்ரு பிளக் சைடு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. பெட்ரோல் வண்டியில் மேக்ஸிமம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராது, ஈஸியாக வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். உங்களுக்கு தேங்கி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலும் உங்களுக்கு செல்ஃப் மோட்டர் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அந்த தேங்கி ஸ்டார்ட் ஆகிற பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு பேட்ரி அடியாகி உங்களுக்கு தேங்கி ஸ்டார்ட் ஆனாலும் செல்ஃப் மோட்டரும் அடியாகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த மழை நேரத்தில் ஆரம்பிக்கும் போதும் செக் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ மழை நேரத்தில் வந்து மழையில் வண்டியை நிப்பாட்டி வச்சுட்டோம், அதுக்கடுத்து வண்டியை எடுக்கிறப்போ காலையில் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுறப்போ இல்லை கொஞ்சம் தூரத்துக்கு வந்து பிரேக் வந்து ரொம்ப ஓவராக வந்து எஃபெக்டாக வந்து பிடிக்கும். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சடனாக எப்பயும் போல் நம்ம நார்மலாக பிரேக் அடிச்சிட்டோம் அப்படின்னா சடனாக பிரேக் வந்து கவ்வும். எதுக்கு அப்படின்னா அந்த தண்ணியில் வந்து பிரேக் பேட் வந்து ஊறும்போது உங்களுக்கு அந்த பிரேக் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால டக்குன்னு முன்னாடி இருந்ததை விட வேகமாக வந்து பிரேக் நிற்கும். அது வந்து கொஞ்சம் கிலோமீட்டருக்கு வந்து இருக்கும். அதனால் அந்த கண்ட்ரோலையும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து இந்த ஏசியில் வந்து இந்த ஹீட்ரு காயில் வந்து நிறையா பேர் வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. ஹீட்ரு ஏர் உள்ளே வர்றது வந்து இந்த மழை நேரத்துக்கு தான் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். எதுக்கு அப்படின்னா அந்த கண்ணாடியில் வந்து மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹீட்ரு காயில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து எப்பயுமே தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் வந்து ஏசி கூலிங் உள்ள பிரச்சனைகள், அந்த டோர் சட்டர் வந்து ஓப்பன் ஆகிறதுல பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கூலிங் சரியாகவே வரதில்லை என்ற காரணத்துக்காண்டி வந்து அந்த ஹீட்ரு காயிலுக்கு வர அந்த வாட்டர் லைன் வந்து வெளியவே அவுட் சைடே வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. இந்த பிளாக் பண்ணும்போது வந்து அது வெயில் நேரத்தில் வந்து ஓகே கூலிங் நல்லாவே கிடச்சிரும். அந்த மழை நேரத்தில் வந்து நம்ம மிஸ்ட்டு வந்து நிறையா ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அதனால் சரியாக வந்து டிரைவ் பண்ண முடியாது. நீங்கள் அடிக்கடி வந்து கண்ணாடியை வந்து தொடச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வைப்பர் ஓட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா திரும்பி நிறையா மிஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அந்த வந்து மிஸ்ட்டு வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஹீட்ரு கிளாஸ் இருக்கிற கார்களில் வந்து இது பிரச்சனைகள் கிடையாது. ஹீட்ரு கிளாஸ் இல்லாத கார்களுக்கு வந்து இது ரொம்பவும் ஒரு பிரச்சனையான விஷயம். அதனால் உங்களுக்கு அந்த ஹீட்ரு காயில் வந்து கரெக்டாக வேலை செய்தா உள்ளே வந்து சூடான காற்று வருதா அப்படின்றதையும் இந்த நேரத்தில் வந்து முன்கூட்டியே வந்து செக் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த பிரச்சனைகளை வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி மழை நேரத்தில் வந்து இந்த மாதிரி மிஸ்ட் ஆகுது, ட்ரைவ் பண்ண முடியல அப்படின்னு ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து அதுக்கடுத்து எல்லாமே நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து நீங்கள் முன்கூட்டியே சரி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தொந்தரவுல வந்து நீங்கள் வந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம்.
இப்போ வந்து நம்ம மழை நேரத்தில் வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், அதை வந்து என்னென்ன தவிர்க்கலாம் அப்படின்றத வந்து உங்களுக்கு புரியிற மாதிரி வந்து எளிமையாக வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ சொன்ன எல்லா தகவலும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் இப்போ சொன்னதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அதையும் மீறியும் உங்களுக்கு தவிர்க்க முடியாத டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். அதை வந்து கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கார் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கலாம். இதே மாதிரி ஒரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, பாய்.